நடுவர் அவர்களே, விநாயகர் என்ற சொல்லுக்கு மேலானவர் என்பது பொருள். அதற்கு மேலே எதுவுமே இல்லை என்பது பொருள். அந்த விநாயக பெருமான் நமக்கு தந்த தத்துவம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே அம்மா அப்பா தான் உலகம் என்று சொல்லி தந்த ஒரே கடவுள் விநாயக பெருமான் தான். விநாயக பெருமானே அம்மா மாதிரி தான் பெண் வேண்டும் என்று கேட்டிருக்கார் நடுவர் அவர்களே. ஏன்னு சொன்னா, சிவனுக்கு ஜீவனை கொடுத்தவளே பார்வதி தேவி தான். சிவபெருமான் நஞ்சை உண்ட போது போய் சங்க புடிச்சுக்கிட்டாங்க. அவங்க கை பட்டதாலே அந்த நஞ்சு அமுதமாக மாறி போச்சு. அதனாலதான் அவங்களுக்கு அமுதவல்லி என்கின்ற பெயரே கிடைத்தது. அப்ப பெண்கள் இந்த உலகத்துல எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதனை விநாயக பெருமானே நமக்கு கற்று தந்திருக்கிறார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே, தந்தை வளர்ப்பதிலே அல்ல. அடுத்து உமாசங்கர்னா என்ன அர்த்தம்னா, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிற மனிதர் என்ற அர்த்தம். அவர் பெண்களை பற்றி குறை சொன்னதுதான் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. சிலவங்களுக்கு பெயர் பொருத்தமே இருக்காது. எச்சி கையெடுத்து காக்க வரட்ட மாட்டா அவனுக்கு தர்மராஜான்னு பேர் வச்சிருப்பாங்க. வாய திறந்தா போய் பேசுவாங்க, அவனுக்கு மெய்யப்பன்னு பேர் வச்சிருப்பாங்க. இவங்க மூணுவருக்கும் அழகா பேர் வச்சு சோறு வச்சு வளர்த்தது அம்மா. நன்றி இல்லாம இங்க வந்து பேசுறாங்களா என்ன? எங்க பெண்கள் இருந்தாதாங்க அது வீடு, பெண்கள் இல்லைன்னா அது விடுதி என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண் இருந்தாதான் அது வீடு. வீடுதான் பெண்களுக்கு உலகம், ஆண்களுக்கு உலகம் தான் வீடு. பெண்கள் வீட்டை மகிழ்ச்சிப்படுத்த ஆண்களுக்கு ஏது நேரம் என்று கேட்கிறோம். உங்களுக்கு வாழ்க்கையே பெண்களின் கையை நம்பித்தான் இருக்கிறது. அதனால்தான் நீங்க வரதட்சணை கேட்கறீங்க. இவ்வளவு தந்தாதான் திருமணம் செய்வோம்னு கேட்கறீங்களா இல்லையா? ஒரு கவிஞன் சொன்னான், எப்படி வேண்டுமென்றாலும் சமைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பரிமாறுங்கள் அப்படின்னா. நடுவர்களே, ஒண்ணு மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க, யாரு சோறு போட்டாலும் வயிறு நிறையும், மனைவி சோறு போட்டாதான் மனசு நிறையும். அதை மறந்துடாதீங்க. எப்படி செஞ்சாலும் ரசிச்சு சாப்பிடுற கணவன் இன்னைக்கு இருக்காங்களா? எனக்கெல்லாம் 7 வகையான தோசை செய்ய தெரியும், 7 கலர்ல. நம்ப மாட்டீங்க, பிங்க் கலர்ல ஒரு தோசை செய்வேன். அது எப்படி செய்ய முடியுமான்னு நீங்க என்கிட்ட கேட்பீங்க. பீட்ரூட்டை கரைச்சி ஊத்துனா வரும் பிங்க் கலர்ல தோசை. என்ன செஞ்சு கொடுத்தாலும் நீங்க ரசிச்சு சாப்பிடுறீங்களா? சாப்பாட்டை கொண்டு வச்ச உடனே ஜேசிபி மிஷின் மாதிரி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரசிச்சு சாப்பிடுங்க, அப்ப நாங்க நல்லா சமைச்சு போடுவோம். அதை ஒரு குறிப்பா சொல்லிக்கிறேன். நாங்க புடவை வாங்குறோம், நகை நட்டு வாங்குறோம்னு சொல்றீங்க. ஏங்க, நாங்க புடவை தினமுமா புடவை வாங்குறோம், வாரத்துக்கு ஒரு 7 புடவை வாங்குறோம். எதுக்கு நாங்க புடவை வாங்குறோம்? எங்களுக்காகவா? நெசவாளர்களின் குடும்பத்தில் அடுப்பறிய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் வாங்குகிறோம். எங்க புடவை வாங்கி கொடுத்தா அங்க பொருளாதார சீரழிவு வந்துருமாங்க? கேக்குறேன் நடுவர் அவர்களே, காசு 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 இருந்தா எல்லாம் வந்துரும் சொல்றாருல. காசு உள்ளவன் அங்க பணக்காரன், கருணை உள்ளவன் தான் பணக்காரன். இப்போ வலிமை ஆண்களுக்கு என்ன வலிமை இருக்கு? உடல் வலிமை இருக்கு. உள்ள வலிமை பெண்களுக்கு தான் இருக்கு. வலிமை என்பது தாக்குவதில் இல்லை சகோதரர்களே, தாங்குவதில் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒபாமாவை தெரியும், பின்லாடனை தெரியும். உங்க புள்ள என்ன படிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? கேட்டு பாருங்க, உங்க புள்ள என்ன படிக்கணும். அவன் 7ஓ 8ஓ படிக்கிறான். 7 படிக்கிறானா 8 படிக்கிறானா அதை சொல்லு. ஒரு குடும்பத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பெண்களுக்கு தானே நடுவர்களே தெரியும். இப்போ அவர் சொன்னார்ல, தங்கம் வாங்குறோம் அப்படின்னு. தங்கம் ஆண்கள் ஏன் வாங்க மாட்டீங்கன்னா, தங்கம் ஆண்கள் கையில தங்காது, பெண்கள் கையில தான் தங்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தங்கத்தாரகைன்னு ஒரு பேரு. ஏழை பெண்களுக்காக தங்கம் தார கை, அதனால் தங்கத்தாரகை. நாங்க சேமிச்சு வைப்போங்க. ஒரு தங்கம் வாங்கி ஒரு புடவை வாங்கி அது சேமிப்பு. இப்போ நீங்க ஒரு வீட்டு விசேஷத்துக்கு போறீங்க, ஒரு குடும்பத்துக்கு போன உடனே என்ன கேக்குறாங்க? வீட்டுல வரலையான்னு கேக்குறாங்களா? வீடுன்னா யாரு? பெண்கள். வீடு செங்கலால் கட்டப்பட்டது அல்ல, அது பெண்களால் கட்டப்பட்டது. பெண் என்பவர் மண் களம் அல்ல, அவள் தான் வீட்டின் மங்களம் என்பதனை மறந்து விடாது. என்ன பேச்சு பேசுறீங்க? ஒரு வீட்டு விசேஷம்னாலும் அங்க பெண்கள் கலகலன்னு நின்னாதாங்க அது வீட்டு விசேஷம். அவங்க பக்கமா போங்க, பூ மணக்கும், பவுடர் மணக்கும், செண்டு மணக்கும், அப்படியே மகிழ்ச்சி பொங்கும். ஆண்கள் பக்கமா போங்க, பீர் பொங்கும்.
மது உள்ள போன உடனே மதி வெளியே போயிருமே, குடி உள்ள போன உடனே குடும்பம் வெளியே போயிருமே. புது வருஷத்தெல்லாம் மது வருஷமா மாத்துறது யாரு? குக்கிராமத்தெல்லாம் கிக்கிராமமா மாத்துறது யாரு? மொட்டை மாடியெல்லாம் கெட்ட மாடியா மாத்துறது யாரு? இதுதானே உங்க பை செய்யுது. இந்த உலகத்திலே குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குன்னா என்ன தெரியுமா செய்யணும் நடுவர் அவர்களே? குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குன்னா அந்த வீட்டுல பெண் இருக்கணும். பெண்ணு எப்ப சந்தோஷப்படுவா தெரியுமா? பெண்ணை சந்தோஷப்படுத்துகிற 2 பரிகார ஸ்தலங்கள் இருக்கு. ஒன்னு நகை கடை, இன்னொன்னு புடவை கடை. ஆண்களுக்கு 2 கடை இருக்கு, அடகு கடை, மது கடை. உங்க கையில உள்ள காசை நீங்களே செலவு பண்றீங்க. நீங்க நாங்க சம்பாதிக்கிறோம் சொல்றீங்களே, நீங்க என்னத்தை சம்பாதிக்கிறீங்க? நல்லா சம்பாதிக்கிறீங்க. 250, 350, 450 சுகரை சம்பாரிச்சு கொண்டு வாரீங்க. அப்புறம் நீங்க நடஞ்சு 4 வடையை சாப்பிட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி கரைகிறது யாருன்னு சொன்னா பெண்ணு தானே நடுவர் அவர்களே. பெண்களை ரசியுங்கள், பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சி என்பது பெண்களின் கையிலே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.